வர செகண்ட்ஸ்ல நீ என்ன இன்னொருத்தரா உனக்கு ஆக்குறீங்க. நானும் அதை தான் சாப்பிட்டேன். இல்ல எதுக்கு இங்க வந்தீங்க? என்னம்மா வேலைக்கு நீ ஏறி வீட்டுக்கு கிளம்பு, நான் வீட்டை பேசிக்கிறேன். ஸ்டோர்ஸில் மீனாவும் செந்திலும் வந்து ஆஃபீஸில் போய் டிஃபன் பாக்ஸ் அவங்க ஆஃபீஸில் போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. சாப்பிட்டு பார்த்தா நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் செந்திலும் வந்து யார்கிட்டையும் கொடுக்காம தப்பிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேருமா சேர்ந்து ஃபோனில் பேசிக்கிறாங்க. மீனா வந்து ஏதாவது திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு செந்தில் இல்லை நல்லா தான் இருந்துச்சுன்னு சமாளித்து பேசிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடையில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடையில் பார்த்தீங்கன்னா பாண்டியன் அதுக்கப்புறம் சரவணன் மயில் 3 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மயில் வாலண்டியராக பேச போயும் சரவணன் கேவலமாக திட்டி விட்டுறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு பாண்டியன் கேட்க போகிறாரு. அப்புறம் கஸ்டமர் வந்துட்டாருன்னு ஒதுங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதிர் வந்து ராஜிக்கிட்ட நியூஸ் பேப்பரை கொண்டு வந்து காட்டி உனக்கு போலீஸ் எக்ஸாமுக்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க, எக்ஸாமுக்கு படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுறாரு. அப்புறம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடையில் மயில் மட்டும் உட்காந்துட்டு இருக்கல. மயிலோட அப்பா வந்துட்டு நான் வந்து பழைய மாதிரி சேர்ந்துக்கிறேன், கடை காசெல்லாம் எடுக்க மாட்டேன், சம்பளம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேர பார்க்குறாரு. மயில் வந்து விரட்டி விட்றாங்க. இல்லைப்பா நீங்கள் போயிருங்க, உங்களால தான் எனக்கு நிறையா பிரச்சனைன்னு. இதெல்லாம் பார்த்தோன்னா சரவணன் வந்து அவங்க அப்பாவையும் வந்து கேவலமாக திட்டி வெளியில் போங்க, நானே வந்து கழுத்தை பிடிச்சி அனுப்பணுமா அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேசினோன்னா அப்புறம் மயில் கொண்டு போய் அவங்க அப்பாவை விட்டுட்டு வராங்க. அதுக்கப்புறம் சரவணன் போய் சும்மா இருக்காமல் ரோட்டில் வச்சு மயிலை திட்டுறாரு. இதெல்லாம் பாண்டியன் பார்த்துட்டு சரவணன் கிட்ட வந்து என்னடா பிரச்சனைன்னு கேட்டதுக்கு மயில் ஆட்டோவில் ஏற்றி அனுப்பிச்சி விட்டுறாரு பாண்டியன். அதுக்கப்புறம் சரவணன் சொல்றாரு என்ன பிரச்சனைன்னு சொன்னா மட்டும் தீர்த்து வைக்க போறீங்களான்னு கேட்கிறாரு. அதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க. நாளைக்கு இதே மாதிரி எபிசோட்ஸை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.